இதை நம்ம வந்து எப்படி ஃபிட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இந்த பட்டன் வந்து நல்லா இருக்கு. ரெண்டாவது காயில் நல்லா இருக்கு. அதனால வந்து நல்லா இருக்கிற மாதிரி நம்ம வந்து கழட்ட வேண்டாம். டேமேஜ் இல்லை, நல்லா இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி மாதிரி எடுத்துக்காங்க. மெயினாக வந்துட்டு இது வந்து நம்ம எப்படி பண்ணணும்னா பாருங்க, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இதுக்குள்ளே பாருங்கள் இந்த ஹோல்ஸ் தெரியுதா, இந்த முனை வந்து அது ஹோல்ஸ்குள்ளே உட்கார மாதிரி பண்ணிக்கோங்க. டபுள் சைடு போடணும், இன்புட் அவுட்புட்டு. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதை பாருங்கள் ஸ்க்ரூ நுட்லாம் இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பாருங்க, நட்டுக்குள்ளே நாப் போடும்போது வந்துங்க இந்த மாதிரி டயர்ஸில் வச்சு போடுங்க. இப்படி வரணும் பாருங்க, இப்படி போடக்கூடாது. இது வந்து இப்படி வரணும். இந்த ஷேப் வச்சு நீங்கள் போடுங்க. அப்போ தான் வந்து ஒயரை வந்து இன்சர்ட் பண்ணுறது சரியாக இருக்கும். என்ன பண்ணுறோம், எப்படி பண்ணிகிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். புதுசாக வர நண்பர்கள்லாம் வந்து அது கவனமாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எப்படி பண்ணுறாங்கிறது உங்களுக்கு புரியும். பாருங்கள், இதில் 4 நாப் செட்டு போட்டாச்சு, இதில் 4 செட் போட்டோம். அதுக்கு மேலே அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அடுத்தது பாருங்கள், இந்த நாப் செட்டை நாம் வந்து இதுக்குள்ளே வைக்கணுங்க. இதுக்குள்ளே போடணும். பாருங்கள், இது டபுள் கான்டெக்ட் வரும். இது என்ன பண்ணணும்னா பாருங்கள், இப்படி வச்சு உள்ளே வந்து இப்படி போடணும்.
இதை பாருங்கள், நல்லா பாருங்கள். இதை வந்து கீழ்பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம போடணும். இப்போ தெரியுதுங்களா? பாருங்கள், இந்த பொசிஷன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது வந்து பாருங்கள், சென்டரில் கட்சி மாதிரி இருக்குல்ல, அந்த ஹோல்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே விட்டு இப்படி கிராஸாக விட்டு என்ன பண்ணுறீங்கன்னா போட்டு அந்த நாக்கு உள்பக்கம் கவுத்துற மாதிரி வச்சுருங்க. இது போடுங்க. இன்னும் 4 இருக்கும், 4 அதேமாதிரி போடுங்க. போட்டுங்களா? போட்டாச்சு. இப்படி தாங்க போடணும். மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் வந்து பாஸ் ஆகாது. அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள், கச்சி மாதிரி ஒரு ஒரு பின் இருக்குது, ஒரு நாப்பு பாருங்கள். இதை வந்து என்ன பண்ணணும், இந்த கச்சி மாதிரி இருக்கிறது வந்து பாருங்கள், இதுக்குள்ளே இது 4 பக்கம் உள்ளே வைக்கணும். இது என்ன பண்ணால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த ஹோல்ஸ் இல்லை, இந்த ஹோல்ஸ் வந்து இதுக்குள்ளே விட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி வச்சிக்கணும். பாருங்கள், உட்காந்துச்சு. இதே மாதிரி 4ஐயும் இந்த கட்சி மாதிரி இருக்கிறத போடுங்க. நாலும் வந்து இந்த லட்சியமாக இருக்கிற பிளேட் வந்து உள்ளே உட்காந்துச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதில் ஸ்ப்ரங் இருக்குங்க. அந்த ஸ்ப்ரங் வந்து நம்ம என்ன பண்ணணும், உள்ளே வந்து போடணும். ஸ்ப்ரங் பார்த்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு தெரியும், அடிப்பக்கம் வந்து அகலமாக இருக்கும், மேப்பக்கம் வந்து குறுகலாக இருக்கும். இதை நல்லா கவனிக்கணும், மாற்றி போடக்கூடாது. இந்த அடிப்பக்கம் அகலமாக இருக்கிறது அடிப்பக்கமும், கம்மியாக இருக்கிறது மேப்பக்கமும் வச்சு நான் போடணும். பாருங்கள் எப்படி போடணும் பாருங்கள். அடிப்பக்கத்தை வந்து வச்சுக்கணும், உள்ளே வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள். தெரியுதுங்களா? இந்த லாக்குள்ள வந்து ஸ்ப்ரிங்கு உட்காந்துச்சு. இதுதான் உட்கார வைக்கணும். பாருங்கள், 4ம் போட்டோம். இது நீங்கள் போட்டு ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். சரியாக போடலன்னா என்ன பண்ணணும், வெளியில் வந்துடும். பாருங்கள், நல்லா செக் ப்ரெஸ் பண்ணுங்க. இது இந்த மாதிரி ஸ்ப்ரிங் வந்து ரிலீஸ் ஆகணும், பட்டன் ரிலீஸ் ஆகணும். பாருங்கள், இப்போது இதிலிருந்து சப்ளை மூவிங்க இங்கே வரணும். இப்போ வருதுங்களா? வரல. பாருங்கள், வரல. ஏன் வரலன்னா, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து காயிலிருந்து இதிலிருந்து கரண்ட்டு இப்போ அந்த பக்கம் வரும். பாருங்கள், வருதுங்களா? பாருங்கள், வருது.
பாருங்கள் வருது. அந்த 4 நாப் செட்லேயும் ப்ரெஸ் பண்ணும்போது சப்பில் வந்து வரணும். அப்படி வந்தால் தான் நீங்கள் போட்டது வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். வரலன்னா நீங்கள் போட்டது தவறுதலாக இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், நமக்கு 4ம் கரெக்டாக இருக்குது. அடுத்து என்ன பண்ணுறோம், ரிலே வந்து இந்த 3 மேலே ஸ்க்ரூ நம்ம போட்டதை கழட்டிடுங்க. கழட்டிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்து என்ன பண்ணலாம்னா ரிலேவை வந்து செக் பண்ணிக்கலாம். கழுவி வச்சு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அதாவது சப்ளை மூழ்கிறது, அது மூழ்கிறது. பார்த்து பாருங்கள், 3 சர்க்கியூட்டும் அதாவது இது பாருங்கள். ஸோ எனக்கு லைன் வந்து கரெக்டாக இருக்குது. பாருங்கள், சரியாக வந்து அடுத்து கொடுக்குற நிலையில் பார்த்தீங்கன்னா சப்ளை ஆகும். அந்த பட்டன் அழுத்தினோம்னா கட் ஆகணும். கட் ஆகுனா தான் நமக்கு ரிலே வந்து நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க. பாருங்கள், அழுத்தினா நம்ம கட் ஆகுது. தெரியுதுங்களா? பாருங்கள், அழுத்தம் கொடுக்கும்போது கட் ஆகுது. இப்போது ரிலே செட்டு நல்லா இருக்குங்க. அடுத்து என்ன பண்ணணும்னா நல்லா ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி வந்து பாருங்க கரெக்டான பொசிஷனில் உட்காந்துருக்கு. அடுத்தது மேலே பாருங்கள், இந்த கவரை வந்து போடுங்க. இது வந்து நேரான பொருளில் போகணும். இப்படி மாற்றி போட்டிங்கன்னா உங்கள் சீட்டிங் ஆகாது. அதனால் வந்து எழுத்து மேலே இருக்கிற மாதிரி நேர் பொசிஷன் வச்சு போடுங்க. பாருங்கள், வந்துடுச்சு. இது 2 ஸ்க்ரூ இருக்கும். இதை வச்சு வச்சுட்டு வெயிட் பண்ணிக்காங்க. டைட் ஆகிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்னா ஒயர் கனெக்ஷன் வந்து கொடுக்கணும். ஒயர் கனெக்ஷன் கொடுக்கலாம். எப்படி கொடுக்கணும்னு பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பாருங்கள், இந்த ரிலேவில் வந்து பாருங்கள் 3 இருக்கும். இந்த 1 2 3 இருக்கும். இந்த அடி செட்டில் வந்துட்டு இந்த ஒயரை வந்து நாம் என்ன பண்ணோம் தெரியுதுங்களா? பாருங்கள், இது வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். ரிலேவில்
செட்டில் இருந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்துடணும். அதில் வந்து டைட் வச்சுக்கோங்க. டைட் வச்சுட்டு பாருங்கள், இந்த எண்ட்டில் வந்து RYBயில் வந்து RYBயில் வந்து நாட்டுக்குள்ளே போகிற மாதிரி இது டைட் வச்சுக்கோங்க. டைட் வச்சுட்டு இந்த ஒயர் என்ன பண்ணணும், கீழ் நோக்கி உள்ள வச்சுருங்க. பாருங்கள், இந்த ஒயர் கனெக்ஷன் போட்டோம். கனெக்ஷன் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீங்கள் லைன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், லைன் வந்து நம்ம கொடுத்த லைன் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்து என்ன பண்ணணும்னா, நம்ம ரிலேவில் இருந்து ரிலேவில் பாருங்கள், மேலே பாருங்கள், தெரியுதுங்களா? பாருங்கள், ரிலேவில் பாருங்கள், மேலே இதிலேருந்து இதுக்கும் இந்த ஆன் பூஸ்ட் பட்டனுக்கும் பாருங்கள், இந்த இதுக்கும் என்ன பண்ணோம், ஒயரில் வந்து இது பண்ணுறோம். டைட் வச்சுக்கோங்க. வந்து கீழே நோக்கி அழுத்தி விட்டுருங்க. இப்போது இதை கொடுத்தது கரெக்டானு பார்க்கலாம். வந்து இப்போ பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டோம். இது கனெக்ஷன் கூட செக் பண்ணலாம். நம்மக்கிட்ட வந்து 3 பேஸ் லைன் இல்லை. இப்போ சிங்கிள் பேஸில் வச்சு தான் நம்ம செக் பண்ணுறோம். சிங்கிள் பேஸில் வந்துட்டு பாருங்கள், இதை வந்து நியூட்ரல் சிங்கிள் பேஸில் நியூட்ரல் ஒயர் கொடுத்துருங்க. இவர் பேஸ் கொடுத்துருங்க. இப்போ 2 லைன் கொடுத்துருக்கோம். அடுத்தது பாருங்கள், சுவிட்ச் போர்டில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம் ஒயரை. பாருங்கள், சிங்கிள் பேஸ் தான். சிங்கிள் பேஸில் வந்து நம்ம சார்ட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். பாருங்கள், சப்ளை வருதுங்களா, தெரியுது. இது நியூட்ரல் வராது. இப்போது இந்த சார்ட்ரு நம்ம பண்ணு சரியாக இருந்தால் ஒர்க் ஆகணும். பாருங்கள், சவுண்ட் தெரியுது, சவுண்ட் வருதுங்களா? சார்ட்ரு வந்து ஒர்க் ஆகுது. அப்போது நம்ம பர்ஃபெக்டாக இந்த சார்ட்டரை ரெடி பண்ணிட்டோம். ஹம்மிங் சவுண்டு மாதிரி வரும். ஏன்னா சிங்கிள் பேஸில் நம்ம ஜாயின் பண்ணாலும் கொஞ்சம் சவுண்டு வரும். பாருங்கள், ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் ஆகிடுச்சு. மறுபடியும் பாருங்கள், ஆன் பண்ணுறோம். ஆன் ஆகிடுச்சு. ஸ்டாப் பண்ணுறோம். ஸ்டாப் ஆகுது. இவ்வளோ தாங்க கனெக்ஷனை நீட்டாக பண்ணிட்டோம். மறுபடியும் ஆன் பண்ணுறோம். ஆன் ஆகுது. இந்த சார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வேலை. லைன் கொடுத்து செக் பண்ணிட்டோம், பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மூடியை வந்து டோர் வந்து லாக் பண்ணிடலாம். போட்டு லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பட்டனை அழுத்தி பாருங்கள், உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கான்னு. ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க டோரை.
டைட் வச்சுருங்க. அவ்வளோதாங்க, சாட்டோட வேலை கரெக்டாக முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.